Hi students, welcome to Mahimax. 11th exercise number 3.1 trigonometry la 4th sum பார்த்துட்டு if sin theta plus cos theta is equal to m, show that cos power 6 theta plus sin power 6 theta is equal to 4 minus 3 m square minus 1 the whole square by 4, where m square is less than or equal to first given information எழுதிக்கலாம். first given information எழுதிக்கிறோம். given என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, sin theta plus cos theta is equal to m னு கொடுத்துருக்காங்க. sin theta plus cos theta is equal to m. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்க போகலாம். on square ஸ்கொயர் பண்ண என்ன வரும் பாருங்க, sin theta plus cos theta the whole square is equal to m square னு எழுதலாமா. ஸோ பாருங்கள், இதை சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள், sin square theta plus cos square theta plus 2 into sin theta into cos theta a plus b the whole square ஃபார்முலா இருக்கலாம் is equal to m square எழுதலாமா. மிக்ஸ் பண்ணுங்கள், sin square theta plus cos square theta ஓட வேல்யூ 1 plus 2 into sin theta into cos theta is equal to m square. இப்போ இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 1 ஆகிடுமா, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1 ஆகிடுமா. ஸோ 2 sin theta into cos theta is equal to m square minus 1. இப்போ பாருங்கள், நமக்கு தேவை sin theta cos theta தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2வை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. ஸோ sin theta into cos theta is equal to m square minus 1 divided by 2னு கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா. ஸோ m square minus 1 divided by 2னு கொண்டு வந்துட்டு எதோட வேல்யூ, sin theta into cos theta உடைய வேல்யூ. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் பவர் 6 theta ப்ளஸ் சைன்ஸ் பவர் 6 thetaன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், காஸ் பவர் 6 theta ப்ளஸ் சைன் பவர் 6 thetaன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள், காஸ் ஸ்கொயர் theta த ஹோல் க்யூப்னு எழுதலாமா. காஸ் ஸ்கொயர் theta த ஹோல் க்யூப்னு எழுதலாமா. எதை, காஸ் பவர் 6 thetaவை அப்படி எழுதலாம். ப்ளஸ் அதே தான் சைன் ஸ்கொயர் theta த ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாமா. ரெண்டுத்தையுமே நம்ம என்ன எழுதிப்போம், இந்த பவரில் 6 இருக்கிறத பிரித்து எழுதிக்கிட்டோம். புரியுதுங்களா, பிரித்து எழுதியாச்சு. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், இப்போ இது எப்படி பாருங்கள், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலாவில் இருக்கா, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஃபார்முலா தெரியாமல் இந்த சம்மெல்லாம் போட முடியாது. ஸோ காஸ் ஸ்கொயர் theta ப்ளஸ் சைன் ஸ்கொயர் theta த ஹோல் க்யூப் minus 3 into sin square theta into cos square theta into sin square theta plus cos square theta. இங்கே மாற்றி எழுதிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ஃபார்முலாவில் இருக்குன்னா, இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா பாருங்கள், a cube plus b cube is equal to a plus b the whole cube minus 3ab into a plus b. இதுதான் அந்த ஃபார்முலா. புரியுதுங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், காஸ் ஸ்கொயர் theta ப்ளஸ் சைன் ஸ்கொயர் thetaவோட வேல்யூ 1. ஸோ 1 க்யூப்னு இது கிடச்சிரும். மைனஸ் 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் theta இன்ட்டு காஸ் ஸ்கொயர் theta இங்கே இருக்கா, சைன் ஸ்கொயர் theta இன்ட்டு காஸ் ஸ்கொயர் theta இங்கே இருக்குது. இங்கே சைன் ஸ்கொயர் theta ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் theta. ஸோ இந்த சைன் ஸ்கொயர் thetaவையும் காஸ் ஸ்கொயர் thetaவையும் அப்படியே எழுதிக்கிறோம். இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது, 1ன்னு கிடைச்சிருது. சைன் ஸ்கொயர் theta ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் thetaவோட வேல்யூ 1ன்னு நமக்கு கிடைச்சிருது. சரிங்களா. இப்போ பாருங்கள், 1 மைனஸ் 3 இன்ட்டு இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அது எப்படி எழுதிக்கலாம், சைன் theta இன்ட்டு காஸ் theta த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, இந்த 1 அப்படியே எழுதிக்கிறோம், இந்த 3 எழுதிக்கிறோம். இந்த சைன் theta இன்ட்டு காஸ் thetaவோட வேல்யூ நம்ம என்னென்னு பார்த்தோம், m square minus 1
டிவைடட் பை 2 இதை போட்டோமா, இங்கே இருக்க இந்த ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் என்ன பண்ண போகிறோம், நம்ம தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். இந்த ஸ்கொயர் என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். ஸோ இந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம், இந்த 3ஐயும் அப்படியே போட்டுருக்கோம். இப்போ இந்த ஸ்கொயர் பாருங்கள், எம் ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்துடலாமா, இந்த ஹோல் ஸ்கொயர். இங்கே 2வை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ 1 மைனஸ் 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 the whole square by 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 4 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா, இந்த 4 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் வருது 4 மைனஸ் இந்த 3, அடுத்தது எம் ஸ்கொயர் மைனஸ் 1 the whole square divided by 4ன்னு கிடைக்குது. பார்த்தீங்களா? அவங்க சொன்னது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்ச சொன்னாங்க, cos power 6 theta plus sin power 6 theta is equal to 4 minus 3 m square minus 1 the whole square by 4ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஃபைனல் நம்ம என்ன எழுதணும், hence proved-ன்னு எழுதணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.